இந்த வீடியோவில் நம்ம வந்து மோஸ்ட் காமன் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் அகெயின் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு வேரியேஷன் என்னென்னா ஜெனட்டிக்ஸ் இன் பிரஸ்ட் கேன்சர். அதாவது பிரஸ்ட் கேன்சரில் இந்தந்த கேள்விகள், என்ன கேள்விகள்? எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எனக்கு வருமா? எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சுன்னா நான் எப்படி ஃபாலோ பண்ணி ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது? ஏன் குழந்தைக்கு வருமா? வந்தால் சரி பண்ண முடியுமா? இல்லை வரும்போதே லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வீரியம் அதிகமாக இருக்குமா? இந்த கேள்விக்கும் ஜெனட்டிக்ஸுக்கும் பிரஸ்ட் கேன்சருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்னோட ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னா அப்பா, அம்மா, மாமா, இதுதான் ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ். நம்மளோட ஒரு ஜென்ரேஷன் மேலே இருக்க க்ளோஸ் ரிலேட்டிவ், இதுதான் ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ். இவங்களுக்கு யாருக்காவது கேன்சர் இருக்கும்போது நம்ம மனசில் வர ஃபஸ்ட்டு கொஸ்டின், அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ், ட்ரீட்மெண்ட், இதை தாண்டி ஓடிட்டு இருக்க மனசுலேயே ஓடிட்டுருக்கோம், நமக்கு வந்துடுமா, எப்போ வரும் அப்படின்னு. கரெக்டாக? ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்? இதுக்கு தான் ஜெனட்டிக்ஸ். பிரஸ்ட் கேன்சரில் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் பியாண்ட் யுவர் திங்கிங். அது எங்கேயோ போயிடுச்சு, வேறு லெவலில் வந்துடுச்சு. இப்போ பிரஸ்ட் கேன்சர்லாம் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருப்பேன், ட்ரீட்மெண்ட் அவைலபிலிட்டியை தாண்டி, சர்வைவலை தாண்டி, நார்மல் ஹியூமன் பீயிங் வாழ்கிற அளவுக்கு, எப்படி வாழ்கிறதுங்கிற அளவுக்கு டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் வந்துடுச்சு. அப்படி வச்சுக்குவோம். ஸோ ஓகே, அம்மாவுக்கு வந்திருக்கு, எனக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இப்போ ஜெனட்டிக் டெஸ்ட் பிரஸ்ட் கேன்சரில் மோஸ்ட் காமன் 2 ஜீன் இருக்குது. ஒன்று வந்து BRCA பிரஸ்ட் கேன்சர் ஆன்டிஜன் 1, BRCA பிரஸ்ட் கேன்சர் ஆன்டிஜன் 2. இந்த 2 ஜீன். இதை தவிர P53, P10, செக் மியூட்டேஷன், இந்தமாரி நிறைய ஜீன் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஃபுல் ஜீனோமிக் சீக்வன்ஸும் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட் காமன் எது, 70 to 80% வருமானு டிசைட் பண்ணுற 2 கேன்சர் ஜீன் வந்து BRCA1, BRCA2. இந்த 2 ஜீன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ லாஜிஸ்டிக் இஷ்யூ இருக்குது, எனக்கு ஏதாவது 2 ஜீனில் பார்த்து சொல்லிடுறீங்களா அப்படின்னா நான் BRCA1, 2 மட்டும் தான் எடுக்க சொல்லுவேன். லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இல்லை, 50,000 செலவானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஃபுல் ஜீனோம் சீக்வன்ஸையும் பார்த்துக்கலாம். BRCA1, 2 மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் மியூட்டேஷன் இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம BRCA மியூட்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, இறந்துட்டாங்க, ஸோ அதை அவங்களுக்கு நான் பார்க்கல, இப்போ எனக்கு தான் பார்க்கணும் அடுத்து அப்படின்னு இருக்கப்போ நமக்கு பார்த்துக்கலாம். ப்ரிஃபரபிளி அவங்களோட ஜெனட்டிக் டெஸ்ட்டும் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்ணலைன்னா நமக்கு அடுத்து பண்ணிக்கலாம். ஸோ பிரஸ்ட் கேன்சர்னால் இந்த 2 ஜீன், BRCA1, BRCA2, இந்த ஜீன் மியூட்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சினாரியோ நான் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், ஸோ தட் we can easily connect. இப்போது எங்கள் அம்மாவுக்கு 55 வயசு, BRCA1 ஜீன் மியூட்டேஷன் இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் 55 வயசில் வந்துச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, 65 வயசுக்கு அப்புறம் இறந்துட்டாங்க. இப்போ எனக்கு வயசு 40 சார். இப்போ நான் என்ன பண்ணணும்? இதான கேள்வியாக இருக்கும். ஓகே, இப்போது அவங்களுக்கு BRCA1 பாசிட்டிவ், ஓகேவா? இப்போ நம்ம வந்து BRCA1 ஜீனும் BRCA2 ஜீன் இதை செக் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். டக்குன்னு அந்த வீடியோ போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடும். ஸோ பிரஸ்ட் கேன்சருக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர், எப்போ வயசுக்கு வந்தோம், எந்த ஏஜ் குரூப்பில் தீட்டு போகிறது நிற்கிது, எத்தனை குழந்தைங்க, ஃபஸ்ட்டு குழந்தை எப்போ பிறந்துச்சு, வேறு ஏதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு டேப்லெட் எதாவது எடுத்தோமா, இதெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். இந்த ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அடுத்து ஸ்க்ரீனிங் ஃபார் பிரஸ்ட் கேன்சர்னால் நமக்கு இப்போ கேன்சர் இல்லை, ஓகேவா? இப்போது எனக்கு மார்பகத்தில் கட்டி இருக்கா இல்லையா, கர்ப்பப்பை வாயில், சின்ன மூட்டை பையில் கட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். நீங்களாக போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்க்ரீனிங். கட்டி இருக்காது, நம்மளா போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங். இப்போது வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஏஜ் குரூப்பில் வந்துச்சு, 45 அப்படின்னா 10 years பிஃபோர் தட். அவங்களுக்கு எந்த ஏஜ் குரூப்பில் வந்துச்சோ அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளோட ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கணும். யூஸ்வலாக ஃபீமேலுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது 40 yearsக்கு மேலே. உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு 35 வயசுலேயே வந்துச்சு டாக்டர், நான் என்ன பண்ணுறது? இன்னும் ஸ்டார்ட் அட் 25 இயர்ஸ்லேயும் உங்களோட ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கணும். 25 இயர்ஸில் BRCA1, BRCA2 ஜீன் டெஸ்ட் பண்ணுறீங்க, ரிஸ்க் ஃபேக்டர் அசஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங்க்கு என்ன இது பண்ணணும். ஓகே, மோர் தென் 40 இயர்ஸ்னால் மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட். 25 to 35 அப்படின்னா MRI பிரஸ்ட் இல்லைன்னா அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட், இது மூலமாக வச்சு ஸ்க்ரீனிங் பண்ணலாம். பிரஸ்ட்டுக்கு இந்த ஸ்க்ரீனிங். பிரஸ்ட்டு மாதிரியே ஒரு ஆர்கனுக்கு அகெயின் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, BRCA1, 2.
BRCA1 மியூட்டேஷன் இருக்குன்னா பிரெஸ்ட்டில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. அதை தவிர எதில் வரலாம்? ஃபீமேலாக இருக்கும் அப்படின்னா பிரெஸ்ட்டில் வரலாம், யூட்ரஸில் வரலாம், ஓவரியில் வரலாம். மேலாக இருக்கும்போது மேல் பிரெஸ்ட் கேன்சர் வரலாம், பேங்க்ரேட்டிக் கேன்சர் வரலாம், ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வரலாம். மேலாக இருந்தால் இப்படி, ஃபீமேலாக இருந்தால் இப்படி. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணு, நாங்கள் 2 பேரும் BRCA1, 2 டெஸ்ட் எடுத்துட்டோம் டாக்டர். எங்கள் 2 பேருக்குமே நெகட்டிவ் தான். நாங்கள் எப்படி ஸ்க்ரீனிங் பண்ணுறது? 40 to 45 இயர்ஸ்க்கு அப்புறம் மேல் பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட்டிக் கேன்சர், பேங்க்ரேட்டிக் கேன்சர், இதுக்கு 3க்கும் ரிஸ்க் ஃபேக்டர் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ பண்ணணும். ஃபீமேலாக பிரெஸ்ட் கேன்சர், ஓவரியன் கேன்சர், யூட்ரின் கேன்சர், கோலன் கேன்சர். மேலுக்கும் கோலன் கேன்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம உடம்புல இருக்குது, என்ன ஏஜ் குரூப்பு, எத்தனை பசங்க, எந்த ஏஜ் குரூப்பில் மெனாரிட்டி அட்டென்ட் பண்ணோம், கோலன் கேன்சர்னால் பவல் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, யூட்ரின் கேன்சர்னால் பீரியட்ஸ் எப்படி வருது, இந்தமாரி என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கணும். இதுக்கு ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் பண்ணணும். இப்போ பிரெஸ்ட்டுக்கு சொல்லிட்டேன், மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட், யங் ஏஜ்னா MRI, சின்ன முட்டை பைக்கும் கர்ப்பப்பைக்கும் என்ன பண்ணுறது, அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம். CA125 அப்படிங்கிறது ஒரு பிளட் டெஸ்ட்டு. அதாவது ஓவரின் கேன்சர்லாம் வருதுன்னா CA125 எலிவேட்டடாக இருக்கும். சீரம் CEA, இதெல்லாம் வந்துட்டு பிளட் டெஸ்ட்டில் பார்க்கக்கூடிய கேன்சர் டியூமர் மார்க்கர்ஸும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பிளட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட், ஓவரியன் கேன்சருக்கு CA125, சீரம் CEA பார்த்துறோம். கோலன் கேன்சருக்கு நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அக்கல்ட்டு பிளட்டு, அதாவது டாய்லெட் போகிறதுல கண்ணுக்கு தெரியாமல் பிளட் ஸ்டெயின்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அக்கல்ட்டு பிளட் டெஸ்ட்டு பண்ணலாம். இதுதான் வந்துட்டு ஸ்க்ரீனிங். ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கான்னு பார்க்குறோம், பார்த்து முடிச்சுட்டு என்னென்ன ஆர்கன் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்க்குறோம். அந்த ஆர்கனில் வரத்துக்கான ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம லைஃப்பில் என்ன இருக்குது. உதாரணத்துக்கு நான் மேல் ஸ்மோக் பண்ணுவேன், ஆல்கஹால் பண்ணுவேன், இது 2 ரிஸ்க் ஃபேக்டர் தானே. ஸோ இது 2ஐயும் விடவும். ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும், அந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னவோ அதை நல்டிஃபை பண்ணணும். அடுத்து என்னென்ன ஆர்கன்லாம் இந்த ஜீன் மியூட்டேட் ஆனதுனால கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கான ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜரை பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆர்கனும் பண்ணதில்லை. இப்போ பிரெஸ்ட்டு கேன்சர் ஆன்டிஜென் இருக்கா, பிரெஸ்ட்டு, கோலன், ஓவரி, யூட்ரஸ், இதுக்கெல்லாம் செக் பண்ணாலே போதும். மேல்னா ப்ராஸ்டேட், பேங்க்ரியாஸ், இதெல்லாம் செக் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனிங்க்கு நீங்கள் பக்கத்தில் டாக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. வருஷத்துக்கு எந்தெந்த டெஸ்ட் எடுக்கணும், 2 வருஷத்துக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இப்படிங்கிறத பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஏர்லியராக கேன்சர் கண்டுபிடிச்சி குணப்படுத்த முடியும். நீங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். இப்போ எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க, உங்களுக்கும் BRCA1 மியூட்டேஷனாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு 25 to 50% இருக்குதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு 55 இயர்ஸில் வரும். நீங்கள் பார்க்கும்போதே 3rd ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறீங்கன்னா சர்வைவல் அஃபெக்ட் ஆகும்ல. இப்போது நான் சொல்கிற ப்ரோட்டோக்காலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி சரி பண்ணிடலாம். ஒருவேளை கரெக்டாக ஸ்க்ரீன் பண்ணால் வராமல் கூட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் இது தான், ஜெனட்டிக் கவுன்சிலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் இது தான். ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்துட்டு ஜெனட்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா பேஷண்ட்டுக்கும் இல்லை, 80 வயசில் வருது, ERPR பாசிட்டிவ் ஸ்டேஜ் 2ல் வருது, இவங்களுக்கு நீங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து எதுவும் பிரயோஜனம் இல்லை. முக்கியமாக ஏஜ் குரூப் less than 60 ட்ரிபிள் நெகட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர், less than 50 எங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்குது, less than 45 எங்கள் பேரண்ட்ஸுக்கு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு கூட இருந்துச்சு டாக்டர் அப்படின்னா less than 45 இருந்தாலும் பண்ணிக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி அவங்க ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ 45 to 60 ஏஜ் குரூப்பில் கேன்சர் வரவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் வீடியோ தான் இது. 70 இயர்ஸ் 80 இயர்ஸில் வந்துச்சு, இதெல்லாம் ஓகே. பிரெஸ்ட் கேன்சர் எவ்வளோ ஏஜ் குரூப் கீழே வருதோ, 45, 30, 50 இந்தமாரி ஏஜ் குரூப் கீழே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜெனட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். தேங்க்யூ.